Hey guys, welcome to Learn 3D YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா spline command, then rectangle, then 3-point arc. So இந்த மூணு கமாண்டும் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல வந்துட்டு நம்ம லைன், circle, then center line, smart dimensions இது எல்லாமே பார்த்தோம். So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுதான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் drawing குள்ள போலாம். So actually நம்ம போன கிளாஸ்ல வந்துட்டு front planeல வந்துட்டு sketches கொடுத்தோம். So இந்த கிளாஸ்ல வந்துட்டு நம்ம top plane வந்துட்டு sketches கொடுக்கலாம். So இப்போ top planeல போயிட்டு நம்ம normal to கொடுத்தோம்னா so அது வந்துட்டு நமக்கு 2D வியூவா வந்துரும். So top planeல போயிட்டு right click கொடுத்து நம்ம sketch கொடுக்கும்போது so இப்போ நம்ம as usual நம்ம யூஸ் பண்ண மாதிரி line and circle யூஸ் பண்ண மாதிரி rectangle நம்ம யூஸ் பண்றோம். So actually rectangle வந்துட்டு corner rectangle, center rectangle, 3-point corner rectangle, 3-point center rectangle, then parallelogram rectangle. So இந்த மாதிரி 5 டைப்ல நமக்கு வந்துட்டு rectangle இருக்கு. So இப்போ corner rectangle கொடுக்கணும் அப்படின்னா so நமக்கு வந்துட்டு 2 பாயிண்ட் கொடுப்போம். அதாவது left side down corner ஓட starting point, then right side ஓட top corner starting point. So இந்த 2 பாயிண்ட் கொடுத்தோம்னா போதும் நமக்கு வந்துட்டு rectangle வந்துட்டு கிரியேட் ஆகும். Then அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு small dimensions போயிட்டு 5 inches கொடுக்கிறோம். Then breadth வந்துட்டு 5 inches கொடுத்தோம் அப்படின்னா so obviously வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு நமக்கு 5 inches அப்படிங்கிறது இங்க டிஃபைன் ஆயிடுச்சு, இங்க 5 inches அப்படிங்கிறது வந்துட்டு இங்க டிஃபைன் ஆயிடுச்சு. so நமக்கு வந்துட்டு வேற எந்த வேல்யூவும் கொடுக்க தேவையில்லை. ஓகே, அதுக்கு முன்னாடி fully constrained என்ன, நார்மல் கன்ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படிங்கறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். சோ இப்போ சேம் இதுக்கு முன்னாடி போட்ட ரெக்டாங்கிளே நான் இப்போ போடுறேன். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதே ஸ்மால் டைமென்ஷன்ஸ்ல போயிட்டு 5 inches கொடுக்கறேன், தென் 5 inches கொடுக்கறேன். இதனுடைய x டைரக்ஷனும் தெரியும், இதனுடைய x டைரக்ஷனும் தெரியும், y டைரக்ஷனும் தெரியும். சோ இதுக்கு எல்லாத்துக்கும் டேட்டா தெரியும். பட் இங்க இருக்கிற லைன்ஸ் எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கு. ப்ளூ கலர்ல இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு இன்னும் டேட்டாஸ் தேவைப்படுது. அதாவது என்னால இதை வச்சு டிராக் பண்ணனா எங்க வேணா கொண்டு போக முடியும். அப்போ இப்போ போட்டிருக்கிற டிசைன் டேட்டா வந்துட்டு நமக்கு வந்துட்டு இன்னும் நீட் இருக்கு, இந்த டிசைன் டேட்டா மட்டும் போதாது அப்படிங்கிறது தான் சொல்றது தான் ப்ளூ கலர்ல வர டிஃபைன். ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லும் ப்ளூ கலர்ல இருக்கு. நான் இதே ஸ்மால் டைமென்ஷன்ஸ்ல போயிட்டு அதாவது ஆரிஜின்ல இருந்து எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனோட லென்த் வந்துட்டு நான் டிஃபைன் பண்ணி சொல்றேன். ஸோ இப்போ இது சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு வந்துட்டு எல்லா டேட்டாவும் நீடா இருந்துச்சு அப்படின்னா பிளாக் கலர்ல கண்டிப்பா வரும். ஸோ இப்போ எனக்கு இந்த லைன்ல இருந்து இந்த ஆரிஜினோட டிஸ்டன்ஸ் 2ன்னு வச்சுக்கோங்க. 2ன்னு கொடுக்கும்போது எனக்கு இந்த லைனும் பிளாக்ல வந்துருச்சு. அதாவது ஒய் டைரக்ஷன்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் எனக்கு தெரியும். அதாவது இங்கிருந்து 2 இன்ச்சுங்கிறது தெரியும். அட் தி சேம் டைம் இங்கிருந்து 5 இன்ச்சுங்கிறதும் எனக்கு தெரியும். அதாவது இந்த லைனுக்கும் இந்த ஆரிஜினுக்கு இருக்கிற டோட்டல் லென்த் வந்துட்டு எனக்கு தெரியறதுனால இங்க ஃபுல்லும் வந்துட்டு பிளாக் கலர்ல வந்துருச்சு. இதே இங்க இருக்கிறத வந்துட்டு நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இங்கிருந்து இது வரலும் 5 இன்ச்சுங்கிறது தெரியுது. பட் இங்கிருந்து எனக்கு ஆரிஜினோட லென்த் வந்துட்டு எனக்கு தெரியல இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் டைமென்ஷன்ஸ் போயிட்டு ஸோ இந்த லைனுக்கும் இந்த ஆரிஜினுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு நான் ஒரு 2 mm கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்துட்டு ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்துட்டு 4 லைன் மட்டும் இருக்கிறதுனால எனக்கு ஈஸியா தெரிஞ்சிருச்சு. இதே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்கெச்சஸா இருந்துச்சு அப்படின்னா எப்படி பாக்குறது அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லி டிஃபைன்டுன்னு வரும். இதே நான் ஒரு டேட்டா டெலீட் பண்றேன், இந்த டேட்டா டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா அண்டர் டிஃபைன்டுன்னு இருக்கும். ஸோ இப்போ ஆரிஜின்ல இருந்து போயிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லி டிஃபைன்டுங்கிறது வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபுல்லி டிஃபைன்னா என்ன, அண்டர் டிஃபைன்னா என்ன அப்படிங்கறத வந்துட்டு செக் பண்றது. ஸோ இது வந்துட்டு ஃபியூச்சர்ல வர ஸ்கெச்சஸ்ல வந்துட்டு கண்டிப்பா தேவைப்படும். ஸ்கெட்ச் பிராக்டிஸ்ல நீங்க வந்துட்டு பார்க்கும்போது இதுக்காக தான் யூஸ் பண்றோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கரெக்டா தெரியும். ஸோ இப்போ ரெக்டாங்கிள் பார்த்துருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா சென்டர் ரெக்டாங்கிள். சென்டர் ரெக்டாங்கிள் அப்படிங்கும்போது நமக்கு ஆரிஜின்ல இருந்து பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டோம். இதே ஸ்மால் டைமென்ஷன்ஸ் போயிட்டு
5 inches கொடுக்குறேன். at the same time இங்கேயும் நான் வந்துட்டு 5 inches கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயினாக வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு சென்டர் பாயிண்ட். இதே வந்துட்டு நான் ரெக்டாங்கிள் கொடுக்கும்போது, அதாவது சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தள்ளி நான் இங்கே வந்துட்டு ஸ்மால் டைமென்ஷன்ஸ் போயிட்டு சேம் இதுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி கொடுக்குறேன் 5 inches. தென் இங்கிருந்து 5 inches கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் வரல. பட் இங்கிருந்து எனக்கு வந்துட்டு ஆரிஜின்ல இருந்து எனக்கு இங்க இருக்கிற லென்த் வந்துட்டு கொடுத்துறேன் அப்படின்னா 1 inches. இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 2 inches கொடுத்தோம் அப்படின்னா ஸோ எனக்கு வந்துட்டு ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்டா, ஐ மீன் ஃபுல்லி டிஃபைன்டா மாறிடும். ஸோ இதுதான் வந்துட்டு பிரின்சிபல். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 point கார்னர் ரெக்டாங்கிள். ஸோ நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தென் செகண்ட் பாயிண்ட், தென் தேர்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி 3 point வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணும்போது நமக்கு ரெக்டாங்கிள் டிரா பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ரெக்டாங்கிள் இந்த மாதிரி ஆங்கிள் கொடுக்கும்போது ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் வந்துட்டு நாம இங்கிருந்து இந்த எண்டு வரலும் நாம வெர்டிக்கல் ஹரிசாண்டலாவும் நம்ம டைமென்ஷன்ஸ் எடுக்கலாம். ஆர் அதர்வைஸ் அந்த லைனோட டைரக்ஷன்லயும் நம்ம வந்துட்டு டைமென்ஷன்ஸ் எடுக்கலாம். பட் நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டைமென்ஷன்ஸ் எடுக்கணும். இப்போ எனக்கு இந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் டைமென்ஷன்ஸ் தேவை. ஸோ அதனால இங்க எனக்கு 5 inches, தென் இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு 5 inches கொடுக்குறேன். தென் எனக்கு ஆரிஜின்ல இருந்து எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன், அதாவது எக்ஸ் டைரக்ஷன்ல வந்துட்டு எனக்கு 1 inches, தென் ஒய் டைரக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா 1 inches நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்தாலும் பட் எனக்கு வந்துட்டு ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்டா இல்லை. ஏன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ட்ராக் பண்ணி பார்க்கும்போது தெரியும் எனக்கு வந்துட்டு பர்டிகுலர் ஆங்கிள் வந்துட்டு மிஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆங்கிள் வந்துட்டு எதுக்காக மிஸ் ஆகுது அப்படிங்கறத வந்துட்டு நம்ம ஃபியூச்சர்ல எப்படி ஆங்கிள்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்துட்டு பார்க்கலாம். த்ரீ பாயிண்ட் சென்டர் ரெக்டாங்கிள். ஸோ இப்போ 3 point கார்னர் ரெக்டாங்கிள் கொடுத்தோம். ஸோ அதுல வந்துட்டு 3 கார்னர் நம்ம கொடுத்தோம். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சென்டர் பாயிண்ட் கொடுக்க போறோம். ஸோ எனேபிள் இல்லை, ஜஸ்ட் நீங்க இதை பிக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் இருந்துச்சுன்னா டார்க்கா தெரியும். ஸோ இப்போ சென்டர் பாயிண்ட், தென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தென் செகண்ட் பாயிண்ட். ஸோ இப்போ இப்படி நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு மல்டிபிள் ஆங்கிள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரெக்டாங்கிள் வந்துட்டு வரைய முடியும். தென் ஸ்மால் டைமென்ஷன்ஸ் போயிட்டு சேம் 5 கொடுக்குறோம், தென் 5 கொடுக்குறோம். ஸோ 5 கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால கன்ஸ்ட்ரெயின் கொடுக்க முடியாது. ஸோ அது பர்டிகுலர் ஆங்கிள் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இதனுடைய ஆங்கிள் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த ஆங்கிள் எப்படி கொடுக்கறதுங்கிறது நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.